அட என்னண்ணா ஒருத்தன் கூட ஒழுங்காவே அடிக்க மாட்றான். சரி ஏய் இல்லைடா, இந்த வந்துக்கிற பேட்ஸ்மேன் நல்லா அடிப்பா போடுது. ஆப்போசிட் டீம் கூட கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. பார்க்கலாம் நம்ம என்ன ஆகுது. போடுறா சிக்ஸ்ரா. அந்த பாலை ஒழுங்காக போட்டுருக்குன்னா ஒழுங்காக போடலாம். ஆஃப் சைடில் போட்டுருந்தா நல்ல விக்கெட் கிடைச்சிருந்தாரு. வெயில் வேற செம்ம வெயில்னாப்பா. என்ன பண்ண முடியும்? விளையாட்டுன்னு வந்த பிறகு வெயிலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போலாம் சண்டே டைமில் கூட நம்மளால நிம்மதியாக கிரிக்கெட் விளையாட முடியல. அதான் அந்த பால் மாதிரி நம்மளை போட்டு அடிக்குது இந்த வாழ்க்கை. ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை, இஎம்ஐ, அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. உனக்குனாப்பா நல்லா ரேப்பிட் ஓட்டி நல்லா சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ முதுகு வலி. ஆனால் அந்த கடவுள் மட்டும் என்கிட்ட நேரம் வந்து நின்னானா ஒரு நாள் நீ ரேப்பிடை ஓட்டியா அப்படின்னு சொல்லுவேன். ஏய் எங்கடா வாடகை காசு? இந்த மாதம் பிஎஃப் பணம் வரும். அந்த பணம் வந்து கொடுத்துருவோண்ணே. ஏய் ஒரு மாதம் சம்பளம் வாங்கி தரேன் சொன்னேன். இந்த மாதம் பிஎஃப் காசு எடுத்து தரேன்னு அடுத்த மாதம் என்ன சொல்லுவேன்? உன்னை அசிங்கமாக சொல்லுவோம். ஏன் சொல்ல மாட்டேன்? உன் கூட ஒன்றா உட்காந்து குச்சம் இல்லை, அப்படிதான் பேசுவேன். ஏய் கம்னரா எடுங்க ஓனர், இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இந்த மாதம் வந்தால் வரல, அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பிட்டியா? டேய் என்ன ஒரு மாதிரி ஆகுறா? இல்லைண்ணா என் அக்காவுக்கு முதுகில் பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு 50,000 தேவைப்படுது. என்ன பண்ணுறது தெரிலண்ணா. ஒரு நிமிஷம் வாயா. நோ என்னண்ணா பண்ணுறா? கழுத்துலேயே பண்ணாண்ணா வேணாண்ணா. டேய் இருடா, குடி. முதல்ல எதுவும் போய் சைட் கட்டில் வச்சுட்டு ஆப்ரேஷனுக்கு உண்டான வேலையை போய் பாரு. நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதான் கடன் வந்து கேட்கும்போது அப்போ தரல, இப்போ மட்டும் தர. ஏ தம்பி, அது கடன்றா, இது உயிர். புரியுதா? நம்மள மாதிரி ஆளுங்களாம் நகை வாங்குறதே கஷ்டத்துக்கு வைக்கிறதுக்கு தானண்ணா.